அதுபோல பீமரத சாந்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் வந்து சாந்தின்னு வரும். ஆனா இந்த கும்பாபிஷேகம் மட்டும்தான் பெருஞ்சாமி திருவிழான்னு பேரு. ஏன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யாகசாலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம், திங்கக்கிழமை அன்னைக்கு ஒருத்தர் யாராவது 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து நாளைக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுங்க, நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. ஆரம்பத்தில் அதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா இல்லை. எதனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க ராஜகோபுரமோ இல்லை புதுசா ஒரு சன்னதியோ ஸ்தாபிதம் பண்ணீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம். அப்படி நம்மளோட வாழ்க்கையில கிடைத்திருக்கிற ஒரு நிகழ்வு என்ன தவம் செய்தேனோ இந்த திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவை பார்க்கறதுக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 12 வருடம் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியமானது ஒரு கும்பாபிஷேகத்தை காண்பதாலே நமக்கு கிடைக்கிறது. அப்ப 12 வருஷத்துக்கு கோயிலுக்கு போக வேண்டாமா அப்படின்னு கேட்டா அது எல்லாரும் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. 12 வருஷம் நம்ம தரிசனம் பண்ணினாலும் கும்பாபிஷேகத்துக்கு போது போனா போதும், 12 வருஷம் கோயிலுக்கு போன பலன் இல்லை. அவ்வளவு ஒரு உன்னதமானது இந்த கும்பாபிஷேகம் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிடுறேன். ஒரு மன்னன் இருந்தா, அந்த மன்னனுக்கு வந்து அன்று பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஊர்ல உள்ள அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறான். அப்ப அங்குள்ள காவலர்கிட்ட சொல்றான், ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி யாருமே இன்னைக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் என் சார்பா சாப்பாடு போடணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது திருக்கோயில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர், அந்த பிச்சைக்காரன் என்ன செய்யறான், ராஜா உணவளிக்கிறாரு நம்மளும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு எண்ணும் பொழுது காவலாளி அவனை பார்த்தோன்னே அழுக்குடையா இருக்கான், இவனுக்கு எப்படி உணவு கொடுக்கறது, அதனால விரட்டிடுறாரு, நீ எல்லாம் சாப்பிட வரக்கூடாது அப்படின்னு விரட்டிடுறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன் அப்படியே இந்த கோபுரத்தை பார்க்குறான். கோபுரத்தை பார்த்து, இன்னைக்கு என்ன தலையில என் தலையில எழுதியிருக்கோ, ஊரே சாப்பிடுறது எனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து, இன்னைக்கு என்ன தலையில தான் எழுதிருக்கு அப்படின்ட்டு போய் குளத்துக்கரையில போய் படுத்துறான். குளத்துக்கரையில படுத்தப்புறம் இந்த ராஜா எல்லாருக்கும் உணவு கொடுத்தாச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால கோயில் தரிசனத்துக்கு வராரு. எப்பயுமே கோயில் தரிசனத்துக்கு போறமா இருந்தா முதல்ல என்ன செய்யணும்னா திருக்குளத்துக்கு போய் புரோட்சணம் பண்ணிட்டு காலம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் திருக்கோயிலுக்குள்ள போகணும். அப்படி கோயில் படி போய் படித்துறையில போய் புரோட்சணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பிச்சைக்காரன் புலம்பிட்டே படுத்திருக்கான். ஊரெல்லாம் ராஜா சாப்பாடு போட்டாரு, எனக்கு சாப்பாடு இல்லாம ஆக்கிட்டாரு, என்னைய சாப்பிட விடல அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த ராஜா என்ன இவன் சாப்பிடலைன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் சாப்பிடலாங்கும் போது இவர் ராஜா அப்படிங்கிறது தெரியாம அந்த காவலாளி கூட ராஜா சாப்பாடு போடுறானாமா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம் எனக்கும் போடணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் தான் அந்த தண்ணியில ராஜாவோட உருவம் தெரியுது. ஐயோ ராஜா நம்ம கிட்ட கேட்டிருக்காரா, நம்ம இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்லிட்டு பயத்தை எந்திரிக்கிறான். பயத்தை எந்திரிச்சோடையும் ராஜா சொல்றாரு, என்னுடைய நாட்டில் யாருமே சாப்பிடாம விடக்கூடாது, நீ சாப்பிடலன்னு நான் கேள்விப்பட்டேன், வா அப்படின்னு சொல்லி இந்த குளத்திலேயே குளிச்சுட்டு வா, உனக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறேன், புது ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு உனக்கு மட்டும் அரண்மனையில வந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாரு. அப்ப அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறானாமா, ஏன்னா அந்த பிச்சைக்காரனோட இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே தட்டை தான் பார்த்துட்டு இருப்பான். தட்டுல என்ன விழுகுது, 10 ரூபா விழுகுதா, 20 ரூபா விழுகுதா, 50 ரூபா விழுகுதா, காசு விழுகுதா, இல்லை எதுவுமே போறாங்களா அப்படின்னு எப்ப பாரு தட்டை பார்த்துக்கிட்டே இருப்பானா. ஆனா அன்று மட்டும் அன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த ஒரு க்ஷணம் அந்த கோபுரத்தை பார்த்தானா. அந்த கோபுரத்தை பார்த்து இன்னைக்கு என் தலையில என்ன எழுதிருக்கியோன்னு ஒரு நிமிஷம் அந்த கோபுரத்தை பார்த்ததுக்கு மித்தவர்களுக்கெல்லாம் இங்க வச்சுதான் சாப்பாடு கிடைச்சது. அந்த பிச்சைக்காரனுக்கு மட்டும் ராஜ உபச்சாரமாக அரண்மனையிலே வச்சு சாப்பாடு கிடைச்சது. அப்பதான் அவன் நினைச்சானாமா, இத்தனை நாள் அந்த கோயில் வாசல்ல பிச்சை எடுத்திருக்கேன்,
தட்டுல மட்டும்தான் என்னோட நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஒரு க்ஷணம் இந்த கோபுரத்தை பார்த்ததுனாலே எனக்கு ராஜ உபச்சாரம் கிடைச்சதுன்னா டெய்லி இந்த கோபுரத்தை பார்த்ததுன்னா நான் எந்த நிலைமைக்கு போயிருக்கணும்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அதை உணர்த்தக்கூடிய இது நிகழ்வு இது. அதனால இந்த பெருஞ்சாதி பெருவிழாவில் கும்பாபிஷேகத்துல முதல்ல நமக்கு மூலஸ்தானத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்தூலலிங்க அபிஷேகம், அதாவது மேல உள்ள ஸ்தூலலிங்கம் உள்ள கர்ப்பகிரகத்தில் இருக்கிற மூர்த்தி வந்து சூஷ்மலிங்கம். இதுதான் தாற்பயம். கோயில் அடைக்கிற நேரத்துல உள்ள மூலஸ்தான சுவாமியை தரிசனம் பண்ண முடியுதுன்னு வருத்தப்பட வேண்டாம். விமானத்தை தரிசனம் செஞ்சோம்னா மூலஸ்தானத்தில் இருக்கிற மூர்த்தியை தரிசனம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம முதல்ல கும்பாபிஷேகம் செய்யணும்னா மேல விமான கும்பாபிஷேகம் பண்ணணும், அப்புறம் தான் மூலஸ்தான கும்பாபிஷேகமாக செய்யணும். இப்படி ஒரு அரிய நிகழ்வு. இதுல மாலை காலை முதல் பூர்வாங்க பூஜைகளான அனைத்து விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவச்சன, பஞ்சகுஜ பூஜை, கணபதி ஹோமம், நவகுரு ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் வாஸ்து சாந்தி கிரியானம் நடைபெற்று புனித மண்ணெடுத்தலைவனாவது பூமாதேவிக்கு பூஜை செய்து மிருட்சகரகண பூஜையானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பாலிகை இடுதல் என்ற நிகழ்வான அங்கராப்பட பூஜைகளானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஆச்சாரிய சாதிய பெருமக்களுக்கு ரக்ஷாபந்தன நிகழ்வானது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து வித்யாதேக கடம் என்று சொல்லக்கூடிய நமது உடம்பு எந்த அளவிலே ரத்தத்தினாலும் சதையினாலும் நரம்பினாலும் பின்னப்பட்டு இருக்கிறதோ, ஐம்புலன்கள் நமக்கு எவ்வாறு இருக்கிறதோ அதே போல சுவாமியும் அந்த வித்யாதேக கும்பத்திலே அந்த சுற்றப்பட்டிருக்கிற நூலானது நரம்பாகவும் அதிலே இடப்படக்கூடிய தீர்த்தமானது ரத்தமாகவும் அதிலே இடப்படக்கூடிய பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் ஆகிய தாதுக்களாகவும் அதில் இடப்படக்கூடிய மாயிலையானது கேசமாகவும் அதில் இடப்படக்கூடிய நாளிகேரம் என்று சொல்லக்கூடிய தேங்காயானது அந்த தெய்வத்தின் சிரசாகவும் பாவனை செய்து அவ்வாறான பாவனையான கடத்திலே சூக்ஷ்ம பொருளாக இருக்கக்கூடிய சுவாமியை அந்த கடத்திலே ஆவாகனம் செய்து யாத்ரா ஹோமம் என்று சொல்லக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருட்சக்தியை வேற ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னு சொன்னோம்னா அதற்கான உபச்சாரங்கள் பண்ணாமல் அந்த சுவாமியை வெளியே கொண்டு வரக்கூடாது. எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் அந்த சுவாமி மூலாலயத்திலிருந்து யாகாலயத்துக்கு வரணும், அதே மாதிரி யாகாலயத்திலிருந்து மூலாலயத்துக்கும் திரும்பியும் உச்சித காலத்தில் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து யாத்ரா ஹோமமானது செய்யப்பட்டு கடஸ்தானமானது செய்யப்பட்டு ஏற்கனவே காலையில் சொன்னது போல அனந்தாசன, சிம்மாசனம், யோகாசனம், பத்மாசனம், கமலாசனம் என்று கொண்ட சொல்லக்கூடிய 5 ஆசனங்களுக்கு மேலே சுவாமி இருக்கிறார். பிரதம ஆவரணம், திரிய ஆவரணம், திருதிய ஆவரணம், சதுர்த்த ஆவரணம், பஞ்சம ஆவரணம் என்று சொல்லக்கூடிய 5 ஆவரணம். ஆவரணம் என்றால் வரிசை என்று பெயர். 5 ஆவரணங்களில் 8 தெய்வங்கள், ஆயுதங்களுக்கு ஏற்று 10. அதே போல பிரம்மா விஷ்ணுவும் ஒரு ஆவரணமாக இருப்பதாக தாற்பயம். அந்த வகையிலே அந்த பரிவார மூர்த்திகளோடு சுவாமியின் இடத்துல எழுந்தருளி அருட்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் யாகசாலையுடைய தாற்பயம். அதே போல இங்கு 27 கலசங்கள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். அந்த 27 கலசங்களிலே யாக ரட்சார்த்தமாக அந்த 27 தெய்வங்களுக்கும் பூஜை செய்து யாகேஸ்வரி இருக்கக்கூடிய அஸ்திர தேவர்களை பூஜை செய்து 4 துவாரங்களிலே இருக்கக்கூடிய சுவாமிகளை, அதனால யாகசாலைக்குள்ள கடம் வந்தாச்சுன்னா யாரும் பிரவேசம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த துவாரத்துல அந்த சுவாமி இருப்பார். ரக்ஷாபந்தனான ஆச்சாரிய பெருமக்கள் அதற்கான உன்னதமான நிலையில் இருக்கிறவங்களும் இந்த யாகசாலைக்குள்ள பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாகசாலைக்குள்ள பிரவேசம் என்ன நீங்க போலாமா நாங்க போகக்கூடாதுன்னா வேற ஒன்றும் கிடையாது. அந்த துவாரத்தை கூட பூஜை பண்ணி அந்த துவாரத்தை காக்கக்கூடிய சக்தியானது அங்கே இருக்குங்கிறதுனால அந்த உஜித தாத்பரியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் யாகசாலைக்குள்ள பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தாத்பரியம். அந்த வகையிலே இப்பொழுது கலசங்களிலே சுவாமியை ஆவாகனம் செய்து அவ்வாறு ஆவாகனம் செய்யப்பட்ட மூர்த்திக்கு சாணித்தியத்தை ஏற்படுத்தும் விதமாக அக்னியிலே ஆவாகனமானது செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து திவ்யாவதி ஷண்ணவதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகை பொருட்கள், நவதானியங்கள், பல வகைகள் ஆகியவற்றினாலே இப்பொழுது மூலமந்திரங்களினாலும் மாலாமந்திரங்களினாலும் காயத்ரி மந்திரங்களினாலும் ஹோமானது நடைபெற உள்ளது. திருமுறையும் சுவாமியின் 2 கண்களாக போற்றக்கூடியது. அந்த வகையிலே அம்மா அவர்கள் இப்பொழுது திருமுறை பாராயணமானது வெகு சிறப்பாக செய்து வந்தார்கள். இப்பொழுது சமகாலத்திலே இங்கு மூலமந்திரங்களினாலும் மாலாமந்திரங்களினாலும் காயத்ரி மந்திரங்களினாலும் இந்த ஷண்ணவதி ஹோமம் என்று சொல்லக்கூடிய திவ்யாவதியானது இப்பொழுது திவ்யங்களானது யாகசாலை வளம் வந்து யாகசாலை சமர்ப்பணமானது செய்யப்பட்டு அதனை தொடர்ந்து திவ்யாவதி நிகழ்வானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாதி
சதுர்வேத பாராயணமானது நடைபெற்று திருமுறை பாராயணம் பஞ்சபுராணமானது நடைபெற்று மகா தெய்வாராதனானது சரியாக இன்னும் ஒரு 40 நிமிடங்களுக்குள்ளே முதல் கால யாகசாலை பூஜையானது நடைபெறும். எப்பயுமே முதல் கால யாகசாலை பூஜையிலே நம்ம பத்திரிகையில் ஒரு டைம் போட்டிருப்போம். கொஞ்சம் விசீர்ணமான பூஜை. எப்பயுமே நம்ம ஒரு செயல்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும்னா அது ஒரு நேரம் ஆகும். அந்த மாதிரி சுவாமி இந்த இடத்துல யாகசாலைக்கு வரணும்னா அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு தான் சுவாமியை அழைச்சி வர முடியும். அந்த வகையிலே முதல் கால யாகசாலை பூஜை மற்றும் தீபாவளி பிரசாதம் வழங்குதல் 10 மணிக்குள்ளாக நிறைவு செய்து அதனை தொடர்ந்து 2ஆம் கால யாகசாலை பூஜையானது விசேஷ தந்தி பூசுத்து கிரியைகளுடன் நாளை காலை ஒரு 7:45 மணியளவிலே தொடங்கப்பட உள்ளது. இப்பொழுது ஷண்ணவதி ஹோமமானது யாகசாலை சமர்ப்பணத்திற்காக நிர்வாகத்தின் நிர்வாக பிரிவுகளின் மூலமாக யாகசாலை பிரதட்சணமாக திருக்கோயிலிலிருந்து வந்து அதனைத் தொடர்ந்து ஷண்ணவதி ஹோமமானது மூலமந்திரங்களினாலும் மாலாமந்திரங்களாலும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.